என்னங்க வண்டி கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஏன் நானே வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுறேன்னு? நான் இப்படியே போயிடுறேன். அப்போ சந்தைக்கு அடுத்த வாரம் வருவேன். கண்டிப்பா வருவியா? வரேங்க. வரேன். அக்கா வண்டி. அக்கா வந்துட்டியா? நேரம் ஆச்சா? இன்னும் உன்னை காணமேன்னு நான் துடியா துடிச்சு போயிட்டேன். வள்ளி, கடவுள் புண்ணியத்துல உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் எனக்கு ஒரு ஆபத்து வராது. ஆபத்துதான் இல்லக்கா, பொண்ணுங்க நேரத்தோட வீட்டுக்கு வரணும்னு எனக்கு நீ புத்தி சொல்லிட்டு இப்ப நீயே திண்டு வர்றிய வந்து. அதுவா? ஐயோ, அதை ஏன் கேக்குறேன்? இன்னைக்கு சண்டையில ஒரு பெரிய சண்டை நடந்தது. சண்டை இல்லையா? இல்ல இல்ல இல்ல, சண்டையில ஒரு பெரிய சண்டை நடந்தது. 2 பேரும் ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டாங்க. இவன் அவரை குத்த, அவன் இவனை குத்த. இல்ல, ரொம்ப நல்லா இருந்தது சண்டை பாக்குறதுக்கு. அங்க இருந்த கூட்டம் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருந்த சாமான்லாம் அலங்கோலமா விழுந்து கிடந்தது. போலீஸ் வந்து என்ன சண்டை, யார் மேல என்ன குத்தம், அப்படி இப்படி எல்லாம் கேட்டாங்க. சாட்சி சொல்ல ஒருத்தருமே முன் வரல. நீ சொல்லிருக்கலாமே. நானும் கடைசியில நான் தான் சொன்னேன். அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்லன்னா உன் பாடு ஆபத்துதான். நிச்சயமா அந்த பெண்ணை நேர்ல பார்த்தவங்க சாப்பிட கூட மாட்டான். ஏன் அவன வசதியமா இருப்பாளா? இல்ல மாப்பிள்ள, அவ்வளவு லட்சணமா இருப்பான். இவளை விடலாம் அவன் லட்சணம். மெயினர் அகில உலக ஆண் அசிங்கன் போட்டி வச்சு அதுல உனக்கு தயா முதல் பரிசு. இதுல மத்தவங்களை வேற கேள்வி பண்ணிக்கிறியா மூஞ்சி? மாமா, ஏன் மாமா அது என்ன சொல்லிட்டு கேட்டியா? நான் அசிங்கமா இருக்கிறேன். சரிதான் மாப்பிள்ள. என்னது அவன் சொல்றது சரி? நான் சொல்றேன் மாப்பிள்ள, அவங்க சொல்றதெல்லாம் தப்பு. நீ மன்மத மாதிரி இருக்க, விடு. மன்மதன் நீ பாத்துருக்கியா? அவனையும் பாக்கணும், ஒன்ன பாக்குறேன் போகாதோ. இன்னும் தலைய சரியா வாரல. வாரதுக்கு அப்புறம் பாரு, இன்னும் நல்லா இருப்பேன். ஆமா, மூஞ்சிய போய் கண்ணாடியில பாரியா. எனக்கு முதல் எதிரி நீ, 2வது எதிரி கண்ணாடி. சரிவா? ஆமா, நாங்க ஏதோ ரகசியம் பேசிட்டு இருப்பாங்க. நீ ஒட்டு கேட்டனா எங்க வெளியே போய் உளருவே. பத்தவா நீ தாயா ஓட்ட வாயி. இங்க கேட்டது எங்கேயாவது போய் உளருவே. நீ போ முதல்ல. நான் போக முடியாது, நீ போ. நீ போற என்ன மாமா? சின்ன மாமா, நீயே சொல்லு. ரகசியத்தை பெண்கள் கிட்ட தானே சொல்லக்கூடாது. உங்ககிட்ட என்ன சொல்லக்கூடாது? ஆமா, எங்க ருக்கு, எங்க ருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கு, இருக்கு. நமக்கு சாட்சி சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு ஆபத்து வரலாம். அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்துன்னா நம்ம தலையை கொடுத்தாவது காப்பாற்றணும். இல்ல நன்றி கட்டத்தனமா போயிடும். அதோட தம்பி, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த ரவுடி பைய நம்ம பழிக்கு பழி வாங்க முயற்சி. நம்ம பழிக்கு பழி வாங்க வந்தா அவங்கள மொழிக்கு மொழி வாங்கி விட்டுருவோம். அப்படித்தாண்டா நீங்க நாளைக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு பொம்பளை சாட்சி சொல்லி என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டா? யாரு சொல்லு? அவளை இப்பவே அவகிட்ட பொட்ட கழுத. அவகிட்டயா நம்ம வீரத்தை காட்டுறது? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நான் எந்த சாவ வாங்கினாலும் எவனாலும் பணம் கேட்பானா? இருக்குமா? என் தலையை கண்டாலே சத்தவங்க தலையெல்லாம் தானே கீழே. இந்த சந்தைக்கு நான் தானா தனி காட்டுறாஜா? இல்ல, சக்கரவர்த்தி. அப்படி இருக்க இன்னைக்கு என்னையோ ஒரே கை நீட்டி பேசிட்டு அது மட்டும் அப்படியா? ஆமா, நீங்கெல்லாம் பக்கத்துல இருப்பீங்கிற தைரியத்துல அளவுல நான் மோதுறேன். எங்க அழைஞ்சு போனீங்க? நீ சொன்ன பிரகாரமே வேலையை முடிச்சுட்டு சந்தையில வந்து பார்த்தோம். ஒரு காலம் இப்பதான் விஷயமே புரியுது. பெரிய பண்ண சோமையா அதனை கட்டிக்கிட்டு வருவா, இதை வெட்டிக்கிட்டு வரா. கொலை அளவுக்கு போகக்கூடாது. அவன் கொலை 10 அளவுக்கு ஏதாவது செய்யணும். சரி வாங்கலாம். உள்ள உடஞ்ச மாட்டல வெளியே தொடக்கிறான். அவனுக்கு தோட்டம் அழியணும். பயப்பட வேண்டியதில்லை. பச்சை மூலிகை கொடுத்துருக்கு. வயிற்று போக்கு நின்னுடும். தைரியமா இருக்கலாம். குழைச்சிக்கும். நல்லதுங்க. என்னது ஏதோ ஆபத்து போடாது. வாங்க போலாமா? வாங்க.
நாளைக்கு எப்படி அந்த கேடி அளவுத்தை பிடிச்சே ஆகணும். மேலிடத்துல இருந்து கண்டிப்பான உத்தரவு வந்திருக்குது. அதோட மட்டுமில்ல, அவர் பிடிக்கலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கேவலம். காலையில எல்லாம் தயாரா இருங்க. என்ன ஸ்டேஷனுக்குள்ள நாய் வந்துருச்சேன்? என்னோட செய்தி பார்த்தா ஏதோ கலவரம் நடக்குன்னு தோணுது. திருட்டு பசங்க ஓடிட்டானுங்க. இருந்தாலும் நல்ல சமயத்துல வந்தீங்க. நான் எல்லாம் சேர்த்து பாராட்ட வேண்டியது இதத்தான். ஏய், அவங்க எல்லாம் யாரு? தெரியாது. உனக்கு தெரியாது? தெரியாது. வரவழைக்கிற விதத்துல வரவழைக்கிறேன். ஆமா, இந்த திருட்டு பையல யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தோப்பு சந்த முனியாண்டியும் அவனுடைய ஆட்கள் தான். அண்ணனுக்கு அவனுக்கும் ஏற்கனவே பகை உண்டு. ஓஹோ, அப்படியா? மற்றவெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம் சார். வேற ஸ்டேஷனுக்கு சார். நாளைக்கு எங்க பண்ணையில திருவிழா, நீங்க அவசியம் வரணும் சார். ஓ, கண்டிப்பா வர்றேன் சார். தேங்க்யூ. தம்பி